வெல்கம் டு ஆல் ஆஸ்பிரண்ட்ஸ். நாம இன்னைக்கு 16, 17, 18 ஜூன் கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போறோம். இப்ப இன்னைக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். சாங் மற்றும் சத்தி எந்த மாநிலத்தின் நடனம்? ஹரியானா. கின்னாரி மற்றும் மாங்கன் எந்த மாநிலத்தின் நடனம்? ஹிமாச்சல பிரதேசம். ஷாகுல் மற்றும் ஷோகராய் எந்த மாநிலத்தின் நடனம்? ஜார்க்கண்ட். பூத ஆராதனை மற்றும் பயலாட்டா எந்த மாநிலத்தின் நடனம்? கர்நாடகா. நாகாலாந்துல இருக்கக்கூடிய பழங்குடியினர் அங்கமி, காரோ, கச்சாரி மற்றும் கொக்கி. எம்ஜிஆர் 1988 பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. துளசிதாஸ் ஆவடி அப்படிங்கிற ஒரு மொழியில ராம்சரித் மனஸ் அப்படிங்கிற புத்தகம் எழுதியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தோவாளி, ரத்ன ராமாயணம், கீதாவளி அப்படிங்கிற புத்தகத்தை எழுதியிருக்காங்க. எஞ்சி அதிகாரங்களை மையத்திற்கு வழங்குதல், மாநில ஆளுநர்களை மத்திய அரசு நியமித்தல் அப்படிங்கிற விஷயத்த கனடா நாட்டுல இருந்து நாம எடுத்துக்கிட்டோம். ஹிருதய திட்டம் 2019 விவசாய அமைச்சகத்தால் அறிமுகமாச்சு. 4வது ஐந்தாண்டு திட்டம் 1969 இருந்து 1974 வரைக்கும் நிலுவையில் இருந்துச்சு. சோ இந்த 4வது ஐந்தாண்டு திட்டத்துல நாம பசுமை புரட்சி அறிமுகப்படுத்துறோம். அப்புறம் 14 முக்கிய இந்திய வங்கி தேசிய மயமாக்கப்பட்டது. அப்புறம் வறட்சியால் பாதிக்கப்படும் பகுதி திட்டமும் அறிமுகமாச்சு. பிரிவு 267 தற்செயல் நிதியும், பிரிவு 239 யூனியன் பிரதேசத்துடைய நிர்வாகத்தையும் சொல்லியிருக்காங்க. ஆபரேஷன் ஸ்மைலிங் புத்தா 1974 அறிமுகமாச்சு. சோ இந்தியாவுடைய முதல் வெற்றிகரமான அணுகுண்டு சோதனை ஸ்மைலிங் புத்தா. ஓரான்ஸ் கிளர்ச்சி 1914 ஜாத்ரா பகத் மற்றும் தனா பகத் தலைமையில நடந்துச்சு. அடுத்த ராணுவ தலைமை தளபதி யார்? உபேந்திர திவேதி. பிரெஞ்சு ஓபன் 2024 ஆண்கள் ஒற்றையர் பட்டத்தை வென்றவர் யார்? கார்லோஸ் ஆல்கரஸ். பெண்கள் பிரிவுல இகா சுயாடெக். அல்டிமேட் ஃபைட்டிங் சாம்பியன்ஷிப்பில் வென்ற முதல் இந்தியர் யார்? பூஜா தோமர். புலிகள் காப்பகத்திற்குள் இந்தியாவின் முதல் உயிர்கோளம் எங்கே உள்ளது? ராஜாஜி ரகாதி. இது உத்தரகாண்ட் மாநிலத்தில் அமைஞ்சிருக்கு. முக்கிய மந்திரி நிஜாத் மொய்னா திட்டத்தை எந்த மாநிலம் தொடங்கியுள்ளது? மத்திய பிரதேசம் மாநிலம். மத்திய பிரதேசம் இல்ல, அசாம் மாநிலம். அசாம் மாநிலம் தான் இந்த முக்கிய மந்திரி நிஜாத் மொய்னா திட்டம் அறிமுகப்படுத்தி இருக்காங்க. சிக்கிம் முதல்வராக பதவியேற்றவர் யார்? பிரேம் சிங் தமாங். யூடி காதர் கர்நாடக சட்டமன்றத்துடைய முதல் முஸ்லிம் சபாநாயகர். ஒடிசா சட்டசபையின் முதல் பெண் சபாநாயகர் பிரமிளா மாலிக். மத்திய பிரதேச மாநிலத்துடைய முதல்வர் மோகன் யாதவ். சத்தீஸ்கருடைய முதல்வர் விஷ்ணு தியோ சாய். ராஜஸ்தான் பஜன்லால் சர்மா. ஹரியானா நயாப் சிங் சைனி. மோகன் சரண் மாஜி ஒடிசா மாநிலத்துடைய முதல்வர். கண்டெய்னர் போர்ட் செயல்திறன் குறியீடு 2023 எந்த இந்திய துறைமுகம் 19வது இடத்தை பிடித்துள்ளது? விசாகப்பட்டினம். இந்தியாவின் முன்னணி மின்னணு ஏற்றுமதியாளர் 2023 தமிழ்நாடு. 5வது மாநில உணவு பாதுகாப்பு குறியீடுல கேரளா மற்றும் கோவா முதலிடத்தை பிடிச்சிருக்கு. ஸ்வச் வாயு சர்வேக்ஷன்ல இந்தோர் முதலிடத்தை பிடிச்சிருக்கு. NCRBயின் படி இந்தியாவின் மிகவும் பாதுகாப்பான நகரம் கொல்கத்தா. இந்தியாவில் வாழ தகுதியான நகரம் ஹைதராபாத். அது மட்டும் இல்லாம உணவு கலப்பட வழக்குகளையும் ஹைதராபாத் முதலிடத்தை பிடிச்சிருக்கு. உலகளாவிய அமைதி குறியீடு 2024 இந்தியாவின் தரவரிசை என்ன? நாம போன வருஷம் 126வது இடத்தை பிடிச்சிருந்தோம். இப்போ 116வது இடத்தை பிடிச்சிருக்கோம். முதலிடத்துல என்ன நாடு இருக்கு அப்படின்னு கேட்டா ஐஸ்லாந்து. இந்த குறியீடை வெளியிடுறது இன்ஸ்டிடியூட் ஃபார் எக்கனாமிக் அண்ட் பீஸ். இன்ஸ்டிடியூட் ஃபார் எக்கனாமிக் அண்ட் பீஸ் அப்படிங்கிற அமைப்பு தான் இந்த குறியீடை வெளியிடுறாங்க. உலகளாவிய பசி அட்டவணையில நம்ம 111வது இடத்துல இருக்கோம். தேர்தல் ஜனநாயக குறியீடுல 108. ஹென்லி பாஸ்போர்ட் இண்டெக்ஸ்ல 80. உலக திறமைகள் தரவரிசையில 56. ஊழல் உணர்தல் குறியீடுல 93. உலக வங்கியின் லாஜிஸ்டிக் செயல்திறன் குறியீடுல 38. மனித வளர்ச்சி குறியீடுல 134. உலக மகிழ்ச்சி அறிக்கையில 126. உலக பத்திரிகை சுதந்திர குறியீடுல 159. பாலின இடைவெளி அட்டவணையில 129. குடும்ப பணம் அனுப்பும் சர்வதேச தினமாக எந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது? ஜூன் மாசம் 16ஆம் தேதி நாம இந்த தினம் அனுசரிக்கிறோம். நிதி சேர்த்தல் மற்றும் செலவு குறைப்புக்கான டிஜிட்டல் பணம் தான் இந்த வருஷத்துக்கான மைய கருத்து.
மே முதல் செவ்வாய் உலக ஆஸ்துமா தினம். மே 11 தேசிய தொழில்நுட்ப தினம். மே 11 மற்றும் அக்டோபர் 12 உலக இடம்பெயர்ந்த பறவைகள் தினம். மே 12 சர்வதேச செவிலியர் தினம். மே 18 சர்வதேச அருங்காட்சியக தினம். மே 25 உலக கால்பந்து நாள். மே 24 சர்வதேச மார்க்கோர் தினம். ஜூன் 13 சர்வதேச ஆல்பினிசம் விழிப்புணர்வு தினம். 2025 சர்வதேச ஹாக்கி கூட்டமைப்பு. ஹாக்கி ஆண்கள் ஜூனியர் உலக கோப்பையை எந்த நாடு நடத்த உள்ளது? சோ அடுத்த வருஷம் இந்தியால தான் இந்த டோர்னமெண்ட் நடத்த போறாங்க. 2026ஆம் ஆண்டுக்கான உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் இந்தியால நடத்த போறாங்க. ஐசிசி மகளிர் ஒருநாள் உலகக்கோப்பை அடுத்த வருஷம் இந்தியால நடக்க போகுது. 2025 பேட்மிண்டன் வேர்ல்டு ஃபெடரேஷன் உலக ஜூனியர் பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப்பும் இந்தியால நடக்க போகுது. ஐநாவால் எந்த ஆண்டு குவாண்டம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துக்கான சர்வதேச ஆண்டாக அறிவிக்கப்பட்டுள்ளது? 2025 ஐநா என்ன அறிவிச்சிருக்காங்க? குவாண்டம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துக்கான ஆண்டா அறிவிச்சிருக்காங்க. லூயிஸ்வில் நகரம் செப்டம்பர் 3ஆம் தேதிய சனாதன தர்ம நாளா அறிவிச்சிருக்காங்க. ஐநா 2024ஆம் ஆண்டு ஒட்டகங்களின் சர்வதேச ஆண்டா அறிவிச்சிருக்காங்க. நிலவில் விண்கலத்தை தரையிறக்க 5வது நாடு ஜப்பான். உலக சுகாதார அமைப்பு காபா வருடே நாட மலேரியா இல்லாத நாடா அறிவிச்சிருக்காங்க. டெங்கு காய்ச்சல் காரணமா பெருநாடு சுகாதார அவசர நிலை அறிவிச்சிருக்காங்க. நேபாள் நாடு பொக்ரா அப்படிங்கிற பகுதியை அந்த நாட்டுடைய சுற்றுலா தலைநகரா அறிவிச்சிருக்காங்க. டங்கன் பாதை எந்த 2 பகுதிகளுக்கு இடையே அமைந்துள்ளது? தெற்கு அந்தமானுக்கும் குட்டி அந்தமானுக்கும் இடையில இருக்கக்கூடிய பகுதியை டங்கன் பாதை, டங்கன் பேசேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க.